பேரன்பின் சொரூபி உம்மை எப்போதும் உம்மண்டை தங்க வாஞ்சிக்கிறேன். என் ஜீவன் போனாலும் கூட நீங்க மாட்டேன். என் நாதாமே மேலும் உம்மை நேசிக்கிறேன். ஸ்தோத்திரம். கொலோசையர் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை நம் ஜோனமாக வாசிப்போம். Colossians chapter 3 verses 9 and 10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும். எங்களை நீர் விரும்புகிற வண்ணமாய் நாங்கள் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்குவீராக. நீர் விரும்புகிறது எங்கள் நடுவிலே செய்யும். உம்முடைய சிங்காசனத்திலிருந்து இந்த வசனம் கடந்து வரட்டும். எல்லா கவனச்சிதறலும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். எங்களோடு பேசும். அடியனை கூட ஒரு விஷயம் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும். இந்த பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஐயா. அவர்கள் அறிக்கிட்டதின்படியே அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்யும். துதி கனமையும் எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தை எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். Clothe yourselves with the Lord Jesus Christ. நாம போன வாரம் வாக்கி worthy of your calling, உங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக அல்லது உங்களுடைய அழைப்பிற்கு தகுதியுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம தியானித்தோம். அதுல கொலோசியர் நிருபத்தையும் நாம அப்பப்போ வசனங்களை அங்கிருந்து நம்ம எடுத்து தியானித்தோம். இன்றைக்கு அதே அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம அப்பப்போ அதை தியானிக்க வேண்டி இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனோட செய்தி முடிஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். வேத வாக்கியங்களை ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். கரெக்டா? வேத வசனத்தை படிச்சுட்டு போங்கலாம் சொல்லலை. இந்த வாசிக்கிறதற்கும் படிக்கிறதற்கும் கூட வித்தியாசம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு முறை சொன்னேன்னு தெரியல. டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து என்ன செய்வீங்க? படிப்பீங்களா வாசிப்பீங்களா சொல்லுங்க பார்ப்போம். வாசிப்போம். ரீடிங் வேற, ஸ்டடிங் வேற. இங்க டெய்லி தினத்தந்தி பேப்பரோ தினமணி பேப்பரோ வாங்கி வச்சுக்கிட்டு, பிரதமர் மோடி ஓட்டு போட்டார் பூனே தொகுதியிலே நேற்று காலை 9 மணிக்கு பிரதமர் யாருன்னா யாரும் படிக்கும் வாசிச்சுட்டு போயிடும். இது பழைய செய்தி. ஆனா பிள்ளைங்க படிக்கும் பாருங்க, உட்காந்து அவங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கும், எழுதி பார்க்கும். இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப முக்கியம். நானும் கூட டெய்லி பைபிளை வாசிங்கன்னு வேற சொல்லிடுறேன். பைபிளை படிங்க. நம்மளும் படிச்சுட்டா அப்பா இன்னைக்கு ஒரு நாள் படிச்சுட்டோம், முடிஞ்சு போச்சு, தூக்கி வைக்கிறது இல்லை. எப்ப நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்? இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அதனாலதான் எம்மாவு போன சீஷர்கள் இடத்துல இயேசு அப்படி வர்றாரு. அவருடைய சோர்வுகளுக்கெல்லாம் பதில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வாக்கியத்தை தியானிக்கிறதுல அறிகிறதுல தான் இருக்குன்னு அவருக்கு தெரியும். போனாங்க, அவர்களுக்கு இயேசுவையும் தெரியும், இயேசுவோடு கூட நடந்தவர்கள் தான் அவர்கள். அவர்களுக்கு வேத வசனங்களும் தெரியும். 3 வருஷம் அவர் சொன்னதெல்லாம் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தவர்கள். ஆனாலும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல.
எருசலேமில் ரொம்ப புதுசா என்னமோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம், அதான் அர்த்தம். ஆனா பாவம் அவருக்கு அதையும் பொட்டுன்னு போயிடுச்சு. இயேசு அவர்களுக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்தார்னு போட்டிருக்கு. இயேசு மோசே முதல் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசி வரையிலும் பழைய ஏற்பாட்டு நாட்கள் உள்ளதில்ல, அது அவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்னு போட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். எப்போ நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும், எப்போ ட்ராக் மாறி போற ட்ராக் மறுபடியும் சரியான பாதையில ஏறும், எப்பொழுது தவறான டிசிஷன்ஸ் முடிவுகள் நம்ம எடுக்க மாட்டோம், எப்பொழுது குழம்பி போய் தவறான அடி எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவையில் நாம் நேரம் செலவழிக்கிறோமோ அப்போதான் அதெல்லாம் நடக்கும். அதனாலதான் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்முடைய ஆராய்ந்து பார்க்க தான் போறோம். நம்ம போன வாரம் பார்த்தோம், உங்களுடைய தகுதிக்கு அழைப்பிற்கு ஏற்ற தகுதி உள்ளவர்களாக ஏன் அப்படி நடக்கணும், தகுதி உள்ளவர்களாக நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு அவ்வளவு பெரிய அழைப்பு, உன்னதமானது, பரிசுத்தமானது, இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைத்தராத அழைப்பு அது. அதை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால அந்த அழைப்பிற்கு தகுதி உள்ளவர்களாக நடக்கணும்னு நிறைய வசங்களை பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சில காரியங்களை பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த இயேசுவை தரித்து கொள்ளுங்கள், புட்டான். இதுல அவர் திரும்ப திரும்ப வருவார். இயேசுவை தரித்து கொள்வது என்பது என்ன, அவரே சொல்றாரு, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்றார். கரெக்டா? தரித்து கொள்ளுங்கள்னா உடுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் விளக்கமாவே பார்ப்போம். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படி சொல்றாரு. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார் 13வது அதிகாரத்தில், இப்ப வாசிக்க வேண்டாம், நீங்கள் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், உடுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்ப வேதம் முழுவதுமே ஒரு காரியத்தை சொல்லுது. நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு என்னுடைய முழு ஆள் தத்துவமே மாறணும். நீங்க என்னங்க ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லி இருக்கிறீங்க, அடிக்கடி நாம சொல்லுவோம், நேற்று வரைக்கும் மாதா கோயிலுக்கு போனாங்க, இன்னைக்கு ஒரு பெந்தகோஸ்தே கோயிலுக்கு போறான். அது அல்ல ரட்சிப்பு, அது அல்ல ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது என்ன, நான் பாவி என்பதை உணரணும். நான் இதுவரைக்கும் போன பாதையிலிருந்து என் இயேசுவை பின்பற்ற போறேன். என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். நான் புதிய வாழ்க்கைக்குள்ளாக இனிமேல் அவரை பின்பற்றி அவரை போல மாற போறேன். ஏனென்றால் அதற்கு கொடுத்த விளக்கறை அதிகம். அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இதை நான் என்னுடைய வாயினாலே அறிக்கை இடுகிறேன், என்னுடைய இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தபடியினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பின்பு இனிமேல் நான் என்னுடையவன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார். இப்போ என்னுடைய முழு வாழ்க்கையும் அவருக்கு பிரியமாய் அவரை போல மாறுவது. கவனம் சதறிராம முக்கியமான காரியத்தை நான் பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம முன்னால 2 அதிகாரங்களை பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எபேசியர்ல 6 அதிகாரத்துல முதல் 3 அதிகாரங்கள் இயேசு நமக்கு செய்தவைகளை சொல்லிட்டு, அடுத்த 3 அதிகாரங்கள் பிராக்டிக்கலா நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறத பார்த்தோம். இன்றைக்கு கொலோசையரிலும் கூட முதல் 2 அதிகாரங்கள் கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், இதை அறிந்தவர்களாக அதற்கு ஏற்றபடி நாம எப்படி வாழணும்ன்றத 2 அதிகாரத்துல, பின்னால் உள்ள இந்த 3, 4 அதிகாரங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா எழுதுறார். இதை கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சு நம்ம பார்க்கணும். இந்த 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய கடந்த காலம். அது உங்களுடைய கடந்த காலம். உங்களுடைய இறந்த காலம் என்ன, நான் மரித்திருந்தேன், இயேசு இப்ப என்ன உயிரோட எழுப்பி இருக்கிறார். நிகழ்காலம் என்ன, 3வது அதிகாரம் 3வது வசனம், நீ செத்தது உண்மைதான், இப்போ நீ ஜீவனோட இருக்கிற, அந்த ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இது நம்முடைய நிகழ்காலம். கவனிக்கணும், நான்றது முற்றிலுமாக மறையும். அந்த வசனம் அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க. உங்களுடைய ஜீவன், உங்கள் வாழ்க்கை
கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளாக மறைந்து இருக்கிறது. இப்ப நீங்க உங்களை என்ன பார்க்கறவங்க யாரை பார்க்கணும் சொல்லுங்க பார்ப்போம். யாரை பார்க்கணும்? அப்படிதானே போட்டிருக்கு. எங்க நான் மறைஞ்சுக்கிட்டா வெளியே பார்க்கறவங்க யாரை பார்க்கணும்? அதனாலதான் அவர் சொல்றாரு, உன்னை உலகம் பார்க்கும் பொழுது உன்னை அல்ல இயேசுவை பார்க்கட்டும், தேவனை பார்க்கட்டும். அப்படின்னு என்ன பண்ணணும்? நீ உடித்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பழைய சாயல் அல்ல, உன்னை மீட்டு ரட்சித்த இயேசு இன்னும் ரட்சகரை உன்னுடைய அடையாளமாக மாறணும். ஆமென். எதிர்காலம் என்ன? கடந்த நாட்கள்ல அக்கிரமத்தில் இருந்த என்ன உயிர்ப்பிச்சார், அது ரட்சிக்கப்பட்ட அனுபவம். நிகழ்காலம் என்ன? நான் இன்னைக்கு அவருக்குள்ள இருக்கிறேன். எதிர்காலம் என்ன? வசனம் சொல்லுது. நம்முடைய நம்பிக்கை என்ன? 4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும். பாருங்க, நம்முடைய ஜீவனை ஒரு போடல. எனக்கு இப்ப ஜீவனே கிறிஸ்து தான். நான்ற ஆளு போயிடுச்சு. இப்ப அந்த ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி சத்த முறையிலே சொல்லுவோமா? ஆமென். இதற்கு தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாருங்க. எங்க ரட்சிப்புன்றது மிகப்பெரிய ஒன்று. வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. பிரதர், இந்த ஆலயத்திற்குள்ள யாராகிலும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம, ஒருவேளை நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் எவ்வாறு தகுதியுள்ளவர்களாக அதற்கு ஏற்புடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டுமா அதன்படி நடக்காம இருப்பீங்க. நான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட கூட இடைப்படுவாராக. நான் ரட்சிக்கப்பட்டங்க, காலரை தூக்கி விட்டு போறதுக்கு இல்லை, காலரை தூக்கி விட்டு போறதுக்கு இல்லை. ஏன்? நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாள்ல இருந்து நாம் சாகுற வரையிலும் அல்லது இயேசுனுடைய வருகை வரையிலும் தேவன் விடவே மாட்டாரு. அவர் அதற்கான காரியங்களை போராடிக்கிட்டே தான் இருப்பாரு நமக்குள்ளாக. நான் சில வசனங்கள் உங்களுக்கு காண்பிச்சு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதற்கான ஒவ்வொரு கிரியைகளும் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதற்கு நாம் முற்றிலுமாக நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். உதாரணத்திற்கு கொலோசையர் 1வது அதிகாரத்திற்கு வாங்க பார்ப்போம். ஏன்னா 1-2 அதிகாரங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நாம 3வது அதிகாரத்தில் எப்படி அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும்ன்ற உணர்வும் வரணும். நாம் எப்படி வாழ வேண்டும் அதற்கு தேவையான கிருபைகளும் நம் பலனும் நமக்கு கிடைக்கும். பாருங்க, 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உள்ள வந்தாச்சுங்க. சபைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அல்லது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா இருக்கிறேன். என் லைஃப்ல எதுக்கு முதல் ப்ரையாரிட்டி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்கணும்? அவர் சொல்றாரு 15ல இருந்து, இயேசுவை குறித்து 14ல இருந்து நான் வாசிக்கிறேன். குமாரனாகிய அவருக்குள் இயேசுனுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள், இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய அது காணப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அது கண்ணால காணப்படாதவைகளுமான இருந்தாலும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும். கவனிக்கணும், இயேசு எவ்வளவு பெரியவர், இயேசு எவ்வளவு உயர்ந்தவர். வேதம் சொல்லுகிறது, சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுக்காக கரங்கள் எடுத்து சத்தம் முறையில சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துல எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்குன்னு எவன் ஆட்டம் போட்டாலும் சரியோ, அவர் தான் சிருஷ்டித்தார் அதிகாரத்தை, அவருக்கென்று சிருஷ்டித்தாரு. ஆட்டம் போடுற வேலைலாம் அவர்கிட்ட வச்சுக்காது. 17வது வசனம், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சபைன்னு சொல்றது உங்களை என்னையும். இப்ப தலை யாரு? யார் தலை? இயேசு எனக்கு தலையா இருக்கிறார். இயேசு தலையா இருக்கிறாருங்க. எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்க முடியும். இந்த வசனம் நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். எல்லாவற்றிலும் 2ஆம் பிளேஸ் கிடையாது. எல்லாவற்றிலும் அவர் முதல்வராக இருக்கும்படி உங்க வாழ்க்கையிலும் சரி, நீங்க எடுக்கிற தீர்மானத்திலும் சரி, நீங்க பண்ற பிசினஸ்லும் சரி, உங்க வேலையிலும் சரி, நீங்க செய்யற ஊழியத்திலும் சரி, வேதம் சொல்லுகிறது எதற்கு இத்தனை அதிகாரங்களை தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது எல்லாவற்றிலும் அவரே முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கரங்களொருத்தி சத்தம் ஒரு அழில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ இதை எதற்கு அவர் செய்கிறார்? அவர் எதற்கு செய்கிறார்? 21வது வசனத்தை கவனிங்க. உங்களையும் என்ன பண்ணணும்னு இயேசு செஞ்சிருக்கிற பாருங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே வாசிட்டு போயிட்டே இருக்கிறது, அதெல்லாம் புரியுறதே இல்லைல்ல. கவனிங்க. உங்களையும் என்ன மாத்திராராம்? இந்த பூமியில வாழக்கூடிய நாட்களில் அவர் கிரியை என்ன நடந்துகிட்டே இருக்கு பாருங்க உங்க லைஃப்ல. வசனம் சொல்லுது, உங்களையும் பரிசுத்தராகும். அப்படியே விட்டுருக்கலாம், உங்களை பரிசுத்தமா மாத்திட்டாருன்னு விட்டுருக்கலாம். நான் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேனோ, எப்பொழுது அவரால் அழைக்கப்பட்டனோ, எப்பொழுது அவரால் ரட்சிக்கப்பட்டனோ, அப்பொழுதே அவர் என்னை பரிசுத்தனாக மாற்றி இருக்கிறார். கரெக்டா? என்னை எல்கேஜில கொண்டு போய் அட்மிஷன் போட்டார். இப்போ அடுத்து ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கிறார். வசனத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் என்னை பரிசுத்தராயும், அடுத்தது போட்டிருக்க பாருங்க, குற்றமற்றவர்களாயும். அடுத்து சொல்றாரு, நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் வெளிப்படணுமே, அன்றைக்கு நாம் அவராலே கண்டிக்கப்படாதவர்களுமா இருக்கும்படியான கிரியைகளை இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் அவர் நடப்பிச்சுட்டே வர்றார். எத்தனை நாள்ல இயேசு பாருங்க அவர். சரி, இது எப்படி உண்டாயிடுச்சு? இன்னைக்கு சொல்ற வசனங்கள் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், பரவாயில்ல, எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. இது எப்படி உண்டாயிடுச்சு? பவுல் சொல்றாரு, இந்த பிகினிங் உங்களுக்கு வந்துச்சுங்க, ஆரம்பம் ஒண்ணு வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியருக்கு பவுல் எழுதுறார் 1வது அதிகாரம். எல்லாரும் வாங்க. இந்த கொலோசியர் ரொம்ப நல்ல சபை, ரொம்ப நல்ல சபை பாருங்க. அவரே சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. ஒவ்வொரு வசனத்தை நான் ஏன் கொஞ்சம் கோட் பண்ணி காட்டுறேன்னா, பின்னால செய்திக்கு வரேன், அதுக்காக சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்களுடைய விசுவாசத்தையும், 3வது வசனம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. ரெண்டுமே திருப்தியா இருக்குதுப்பா. அதனால உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். ஒரு விசுவாசிக்கு ரெண்டுமே அவசியம். இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவனுக்கெல்லாம் காரியத்தை பண்ணா அவன் நல்லவன் கிடையாது. வசனம் சொல்வது, ஒரு விசுவாசி இப்படிதான் வளரணும். சிலுவை என்பதே தேவனை நோக்கிய அன்பு, பிற சகோதரர்கள் நோக்கிய அன்பு. இது இல்லைன்னா நாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம், நம்ம ஏமாத்திக்க வேண்டிதான். இப்ப வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி இந்த கிருபை தொடங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனத்துக்கு வாங்க, நான் வாசிக்கிறேன். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய, அது ரொம்ப முக்கியம், சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை அறிந்து கொண்ட நாள் முதல் போடல, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நாட்டில் கிறிஸ்தவ உலகம் மார்க்கெட்டிங்கா மாறிடுச்சு. கிருபைன்னு ஒண்ணு வச்சு, எங்க கிருபை, நீ எப்படின்னா இரு, கிருபை தருவா, நீ எப்படின்னா வாழ்ந்துட்டு போ. ஒன்ஸ் நீ ரட்சிக்கப்பட்டுனா ஆண்டவர் உனக்கு கிருபை ஊத்திக்கிட்டே இருப்பார். வசனம் சொல்லுது, கொலேசு சபை இந்த கிருபையை எப்படி தெரியுமா அறிஞ்சுக்கிச்சு? சத்தியத்தின்படி அறிஞ்சுக்கிட்டு. என்ன சத்தியத்தின்படி அறிஞ்சிச்சு? எனக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறாரு, அதற்கு கொடுக்கப்பட்ட விலக்கரையும் அதிகம். அந்த கிருபையை என்னுடைய காலின் கீழாக நான் போட்டு மிதிச்சா எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு நான் பாத்திரவானா இருப்பென்ற சத்தியமும் கூட சேர்ந்தே அவன் அறிஞ்சுக்கிட்டதுனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவனால சரியா வாழ முடிஞ்சது. பாருங்க, நான் சொல்றவங்களுக்கு புரியுதா புரியலையா? வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய கிருபை நன்கு அறிந்திருக்கிறீர்கள். ரட்சிப்பு கிருபையினால தாங்க உண்டாச்சு, அது கிரியைகளினால அல்ல. 100% உண்மை. பவுல் எபேசியருக்கு 2வது அதிகாரத்தில் எழுதும்போது அதான் எழுதுறார், இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல, இது கிருபையினாலே உண்டானது. கிருபையினாலே உண்டான ரட்சிப்பை சும்மா காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு இல்லை, ஏனோ தோறான் வாழ்றதுக்கு இல்லை. அப்படி வாழுகிறவர்களுக்கு தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரேன்னு கூடவே சேர்ந்து இந்த கொலோசின் பட்டணத்தில் இருந்தவன் கத்துக்கிட்டான் பாருங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தேவனுடைய கிருபையை நீங்கள் சும்மா அப்படியே நல்ல காது குடையிற மாதிரி செவி, எப்படி சொல்ல, இச்சைக்கேற்ற பட்ஸை விட இந்த கோழி தூள்னு ஒன்று இருக்கும், கோழி இறகு, அப்படியே விட்டீங்கன்னா அப்படியே சில பேருக்கு செய்தி அப்படியே கேட்கணும். எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபைக்கு வந்து உட்கார்ந்த உடனே, பிரதர் உங்கள் கண்ணீரையெல்லாம் கர்த்தர் துடைப்பார், இந்த வாரம் நீங்கள் போங்க, பெரிய பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ஒன்று உங்களுக்கு சைன் ஆகும். அப்படியே கோழி தூளை அப்படியே காதில் விட்ட மாதிரி
பவுல் சொல்றார், கொலோசை நிருபத்துக்கு ஒரு நாள் அப்படி எழுதவே இல்லை. கொலோசை பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் வெறுமனே கொலோசை பட்டணத்திற்கு மாத்திரம். நீங்க நினைக்கலாம் கொலோசை பட்டணத்தில் இருந்தவர்களுக்கு தான் அவர் எழுதினார். இல்ல, நீங்க பின்னால வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4வது அதிகாரத்துல இந்த நிருபம் லவோதிக்கே சபையிலும் வாசிக்கும்படி செய்யுங்கள், லவோதிக்கேல இருந்து வருகிற நிருபத்தை நீங்களும் வாசிங்கள்ன்றார். அப்படின்னா எல்லா விசுவாசிகளுக்கும் பொருத்தமான நிருபம் பா இது, வாசிக்க சொல்லு. எல்லாருக்கும் இதுதான் சொல்றார். எப்படி எப்படி கிருபை அறிந்து கொண்டீர்கள்? சத்தியத்தின்படி அறிந்து கொண்டீர்கள். இந்த சத்தியத்தின்படி அறிகிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்க பாருங்க, இன்னைக்கு ரொம்ப கவர்ச்சிகரமான கிருபை. என்னைக்கு ஏமாந்துடவே கூடாது. இப்பெல்லாம் ஹைப்பர் கிரேஸ்னு ஒரு டாக்டரின் வந்திருக்கு, ஹைப்பர் கிரேஸ். அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னான்ல, பாவத்தை பாவம் கூட சொல்றதுக்கு விரும்புறது இல்ல, மிஸ்டேக்ஸ், எரர்ஸ். ஏன் இன்னைக்கு ஐரோப்பிய கண்டங்கள்லாம் நாசமா போகுது? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கிருபன்ற வார்த்தை அவன் தவறா புரிஞ்சு கொண்டபடினால. இயேசு அதனாலதான் சொன்னாரு யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள் சொல்லல, சத்தியத்தையும் அறிவீர்கள். You will also know the truth and the truth shall set you free. சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்பட்டுற, உனக்கு கிருபையினால ரட்சிக்கப்பட்டுட்ட. இப்ப ரட்சிக்கப்பட்டாலும் கூட உனக்குள்ள பழைய மனுஷனுடைய சுபாவம்லாம் உள்ள இருக்கு. நான் உங்களுக்கு நிறைய வசனங்களை காட்டணும், தயவு செய்து எழுதி வச்சுங்க, வீட்டில் போய் ரெஃபர் பண்ணி பாரு. நீ கிருபையினால ரட்சிக்கப்பட்டுட்டப்பா, இப்ப you will also know the truth. நீ அப்படியே சத்தியத்துக்குள்ள போக போகத்தான் உன் பழைய மனுஷில இருந்து அப்படியே விடுவிக்கப்பட்டுக்கிட்டே இருப்ப. நீ அப்படியே குழந்தைய மாதிரியே உட்கார்ந்துட்டு இருந்தா போய் சேர்ந்த பாடுதான் போ. எவ்வளவு முக்கியம். உதாரணத்திற்கு சத்தியத்தின்படி அறிந்து கொண்டீர்களே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது வாசிக்கலாமா? அங்க ஒரு புக் மார்க் வச்சிங்க. யோவான் 1வது அதிகாரம். யோவான் இயேசு குறித்து எப்படி அறிமுகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ஒருவேளை நீங்க சொல்ற செய்தி ரொம்ப ஹார்டா இருக்குது பிரதர், ரொம்பவும் கடினமா இருக்கிற மாதிரி தெரியுது நீங்க யோசிப்பீங்கன்னா அது உங்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதல். நான் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுதே எப்படி அறிமுகப்படுத்துது பாருங்க. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க பாப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அதோட நிறுத்திருக்கலாமே, அப்படி நிறுத்திருக்கலாமே. வசனம் சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படி 17வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கரங்களொருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு என்னமோ இந்த சத்தியத்தை கொஞ்சம் சத்தியம்னு சொன்னாலே சில பேருக்கு அப்படியே சத்ருவா மாறிட வேண்டியது. பவுல் அதான் சொன்னாள், உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால் சத்ருவானேனோ. சத்தியத்தை சொன்னா சத்ருவா தான் மாற வேண்டி இருக்குது, என்ன பண்றது? ஆனா பவுல் அதை தான் சொல்றாரு, எல்லாருக்கும் இது அவசியமானது. ஏன்? நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் சபைக்குள்ள வந்திருக்கிறேன் பிரதர், நான் அப்படியே இயேசு இன்னைக்கு வருவார் பிரதர், நான் அப்படியே அவரோட கூட பறந்து பரலோகம் போயிடுவோம் பிரதர், அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. நான் என்ன பண்ணணும்? இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா அப்படி வாங்க பார்ப்போம். கொலோசையர் 2வது அதிகாரம், கொலோசியன்ஸ் சாப்டர் 2 2வது அதிகாரம் 6வது வசனம். என்ன செய்யணும்? உள்ள வந்துட்டோம். எல்லா வசனமே செய்தி தான். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒரு 3 செய்தியாவது கொடுக்கணும். பார்ப்போம். ஒவ்வொரு வசனத்தை நாட்கள் அனுமதிச்சு கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா பார்ப்போம். இப்போ 2வது அதிகாரம் 6வது வசனத்துல சபைக்குள்ள வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்னு பவுல் எழுதுறார். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, ஏற்றுக்கொண்டாச்சா? ஏற்றுக்கொண்டாச்சு. ஓகே, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. 5 வருஷம் 6 வருஷமா திருவிருந்தும் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். பிரயோஜனம் என்ன? அவர் சொல்றார், நீ ஏற்றுக்கொண்டபடியே, வாசிங்க, அவருக்குள் எல்லாமே உள்ளதான், வெளியவே கிடையாது. இன் கிரைஸ்ட் ஜீசஸ், அவருக்குள். வேறு வெளியே தெரியுமா? தெரியாதா? தெரியாது. பவுல் சொல்றாரு, 2 அனுபவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். என்ன? அவருக்குள்ளாக வேர் கொண்டவர்களாகவும், டீப் இன்சைடு ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கணும்.
உள்ள வேலை நடக்கின்றது எப்படி வெளியே மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கும்? ரெண்டு காரியத்தை அவர் சொல்றார். உள்ளே வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அங்கேயும் வாக்குன்ற வேர்டு தான் போட்டிருக்கு, அவருக்குள் நடந்து கொண்டு. இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா உள்ள வேர் பிடிக்கிற பிரதர்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது என்னமோ குட்டிச்சோறாவே நிற்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி பிரதர் இருக்கு? குட்டிச்சோறாவே இருக்குது பிரதர். அதை கட்டி எழுப்புன மாதிரியே தெரியல. பவுல் சொல்றாரு, பாரு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனா ரெண்டு காரியம் நடக்கணும். சில பேருக்கு பில்டிங் மேலே எழும்பிட்டே இருக்கும், உள்ள ஃபவுண்டேஷனே இருக்காது, உள்ள வேறே இல்லை. ஒரு புயல் அடிச்சுன்னா படால்னு விழுந்துடும். ஏன்? ரெண்டு வேலையும் சமமா நடந்துகிட்டே இருக்கணும் பிரதர். உங்களுடைய வாழ்க்கையில உள்ள வேர் பிடிக்கிற அனுபவம் யாருக்கும் தெரியாது, தேவனுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியலாம் கூட, தேவனுக்கு தெரியும். அது நடந்துகிட்டே இருக்கணும். அது நடந்துகிட்டே இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு முன்பாக கிறிஸ்தவை நான் காண்பிக்கிறவனாகவும் என்னுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கணும். பாருங்க, கரங்கள் ஒருத்தர் வேலையில சொல்லுவோமா? இது ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுது, as you have therefore received Christ, that Jesus the Lord, walk in union with and conformity to him. அதுல என்ன போட்டிருக்குமா? regulate your lives and conduct yourselves. உன் வாழ்க்கையே கிறிஸ்து விரும்புகிற பிரகாரம் கவனிக்கணும். கிறிஸ்து விரும்புகிற பிரகாரமாக கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கோ. சும்மா சபைக்கு வந்துட்டு போனோம் பிரதர், சண்டே வந்துட்டு போனோம், அப்பா போயிட்டு வந்தாச்சு, நம்மளே ஆண்டவர் இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு தீமை இல்லாமல் காப்பார் நீங்கள் நினச்சிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் நல்லா லைஃப்பை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கங்க பிரதர், ரெகுலேட் பண்ணி. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களோட சத்தமரலையில சொல்லுவோமா? முதலாவது குறிப்பு, நம்ம ஏற்கனவே புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் போன வாரம் பார்த்தோம். இப்போ நான் புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். ஏன்னா 3வது அதிகாரத்தில் பவுல் அதை தான் சொல்றார். வாசிரலாமா அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை? 3வது அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய, அங்க மறுபடி போட்டிருக்கு பாருங்க, கவனிக்கணும். இயேசுவை போல மாறுவதற்கு ஒப்பாய் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனா வாழ்க்கை மாறலன்னா வேஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன். உதாரணத்திற்கு லாசருவே வெளியே வா, இயேசு கல்லில் இருந்து எழுப்பிட்டார். யோவான் 11 அதிகாரம், கரெக்டா? கவனிங்க, இங்கே தான் இருக்கிறவங்களாம் காரங்கோடத்துல சொல்லுங்க. ரொம்ப சீரியஸாக கவனிக்கிற மாதிரி இருக்கு. லாசருவே வெளியே வா. லாசர் வெளியே வந்துட்டான். வெளியே வந்த பிறகு அன்னைக்கு சொன்னான்னு தெரியல, மரியாள்கிட்ட மார்த்தாள்கிட்ட போயிட்டு, அக்கா மரியாள், அக்கா மார்த்தாள் எங்கே போயிருக்காரு லாசரு? அவர் அங்கே கல்லறையில தான்ப்பா இருக்கிறாரு. கல்லறையில் இருக்கிறாரா? நேராக போனா அப்படி பிரேதத்துக்கு சுத்துற துணியோடையே தூக்கிட்டே இருக்கிறார். லாசர் எங்க இருக்கிறீரு? இங்கே தான்ப்பா இருக்கிறேன். உயிரோடு எழுப்பப்பட்டார். எப்பவும் எழுப்பிட்டார் அவரு. ஆனா அதனாலதான் இயேசு, கவனிங்க, லாசருவை வெளியே வான்னு சொன்னார்ல, அவனை வெளியே இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் போகும்பொழுது அவர் அழகா துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு போனார். லாசருவே நீ வெளியே வான்னு சொல்லும் பொழுது அவன் கட்டோட தான் வந்தான். இவர் கட்டை அவிழ்த்து விடுனார். ஏன் கட்டை அவிழ்த்துட்டே வெளியே கொண்டு வந்துருக்கலாமே? இங்க பாரு, உயிரோட உன்னை எழுப்பிடுவேன், இந்த கட்டை விழுக்கிற வேலையில நீ தான் செஞ்சுக்கணும், நீ தான் செஞ்சுக்கணும். அதனாலதான் ரட்சிப்பு அவராலே உண்டாயிடுச்சு. இந்த பரிசுத்த நடக்கைன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, அது நாம தான் பிரயாசப்பட்டு அவரோட கூட சேர்ந்து ஓடி போயிட்டே இருக்கணும். நீ டக்குன்னு ஜான்சன் பிரதரை கூப்பிட்டு உங்களை ரட்சித்துட்டானா, டப்புன்னு பழச ஒரு சிப்பை பிடுங்கி போட்டுட்டு பரிசுத்தன் ஒரு சிப்பெல்லாம் ஆண்டவர் உட்கார்ந்து இந்த ரோபோட்டிக் வேலையெல்லாம் ஆண்டவர் செய்யவே மாட்டாரு. இந்த பாரு, உனக்கு ரட்சிப்பை தந்துட்டேன், நீ வளர்வதற்கு நீ தான் பிரயாசப்படணும். இப்ப வாசிக்கலாமா? கொலோசையர் 3வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் சொல்லும் பொழுதே தெரியுது உள்ள ஒரு வேலை நடந்திருக்குது. என்ன வேலை நடந்திருக்குது? அப்படி 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2வது அதிகாரம் 13வது வசனத்தை, சாரி. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும், செத்து போயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, வசனம் சொல்லுது, மரித்தவர்களாய் இருந்த உங்களை, சொல்லுங்க, இயேசு என்ன உயிர்ப்பிச்சார்? சொல்லுங்க பாப்போம். சில பேர் உயிர்ப்பிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் கையை வைத்துங்க.
நான் மரித்தவனா இருந்தேன், இயேசு என்னை உயிர்ப்பித்தார். இப்ப வசனம் சொல்லுது, நீ உயிர்ப்பிக்கப்பட்டாயானால், வாசிங்க இப்ப முதல்ல வசனத்தை, 3வது அதிகாரம் 1வது வசனத்தை. இன்னைக்கு உங்க யாரையும் விட போறதில்லை. நாம இப்படி வாசிப்போம், நான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுவேன், பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில் உள்ளவைகளையும் போடல, அது கொஞ்சம் இது கொஞ்சம்லாம் சொல்லல. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஒரு இதுல செட் யுவர் அஃபெக்ஷன் போட்டிருக்கு. செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் தி திங்ஸ் அபோவ். ஒரு இதுல உன் மைண்டே அதுலயே இருக்கட்டும், உன் அஃபெக்ஷன் அதுல இருக்கட்டும், உன் மொத்த குறிக்கோளுமே அதுல இருக்கட்டும். பிரதர், இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? அப்படிலாம் இருக்கிறதுனால தானே என்னவோ தெரியல, நமக்கு ஒரு நாள் பைபிள் வாசிக்க கூட நேரம் இருக்க மாட்டேன். இந்த நேரத்தோட ஆஃபீஸுக்கு போனால் தான் ஒழுங்கா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதுல மாத்திரம் டே அண்ட் நைட்டு சுத்திக்கிட்டே இருக்குது. பவுல் சொல்றாரு, செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் தி திங்ஸ் அபோவ். இந்த பூமியில் உள்ளவைகளை அல்லன்றார். ரட்சிக்கப்பட்டான்னு சொல்ற யாரா இருந்தாலும் கவனிங்க, நாம இயேசுனுடைய வருகையில் ஆமேன் கர்த்தராக இயேசுவை வாருன்னு சொல்லிட்டு போகணும்னா இது இருந்து தான் பிரதர் ஆகணும். பவுல் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவன் வாழ்ந்துட்டு போயிருக்கிறான். அவன் வாழ்ந்துட்டு போயிட்டு சொல்றான், அந்த பார், நீ உன்னை ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னா உன் எண்ணம் முழுவதும், நீங்க போய் பிசினஸ் டீலிங்ல போறீங்க, நீங்க வேலை பார்க்கறீங்க, படிக்கிறீங்க, பின்மண்டையில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் அவரால் மீட்கப்பட்டிருக்கிறேன், ஹல்லேலூயா, அவரால் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசு வரப்போறார், அவருக்கு தகுந்த மாதிரி உடைய வாழ்க்கை நான் மாற்றி அமைச்சுத்தான் தீரும். லிவிங் பைபிள் சொல்லுது, லெட் ஹெவன் ஃபில் யுவர் தாட்ஸ். பரலோகம் உங்கள் சிந்தை முழுவதும் நிரப்பட்டும். நேற்றுக்கு எத்தனை பேர் பரலோகத்தை யோசிச்சிங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு பாடும்பொழுது ஒருவேளை பரலோகத்தில் இயேசு நிற்கிற மாதிரிலாம் அப்படி கற்பனை பண்ணி பார்த்துருப்பீங்க. நேற்று சனிக்கிழமை நாகராஜ் கண்டிப்பாக யோசிக்கணும்னா சாவுனே பேசிட்டு இருந்தாரு. பரலோகமே என் சொந்தமே பாட்டு பின்னாலும் ஓடினாலும் ஓடி இருந்திருக்கும். மற்றவங்க எத்தனை பேர் ரொம்ப பிஸி பிரதர், நேத்தெல்லாம் பிஸி பிரதர். சரி நேத்தை விட்டுருங்க, போன 6 நாளும் ஒரு முறையாவது பரலோகம் எத்தனை அருமையான இடம். வேதம் சொல்லுகிற நம்முடைய ரட்சகராய் இயேசு ரட்சகர் அங்கிருந்து வருவதையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. எத்தனை பேருக்கு போன வாரத்துல ஒரு முறையாவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், பரலோகத்துக்கு என் ரட்சகர் எனக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்றாரு, ஒரு முறையாவது நினைச்சேன்னு சொன்னவங்க மாத்திரம் கையை வைத்து அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 4 5. சில பேருக்கு என்னமோ பரலோகன்ற பேரே அவ்வளவு கசப்பா இருக்குது. கரெக்டு தானே? ஆனந்தமா இன்பக்கான அது என்னமோ சாவு பாட்டாவே மாத்திட்டாங்க. அடுத்த வாரம் அந்த பாட்டை கண்டிப்பா பாடணும் பாரு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அதுவும் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறான் அவனும். பரலோகமே என் என்ன அற்புதம், அதை சாவு பாட்டை மாத்திட்டான். நம்மளால தான் கஷ்டமா இருக்கு. ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன். எவ்வளவு ஒரு மகிமையில நம்பிக்கை அறிக்கிற பாட்டு இல்லை அது, சாவு பாட்டு. அது என்ன சாவு பாட்டு அந்த பாட்டு? எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஆமென். நீங்க வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதில் உள்ள கொடுமைலாம் தெரியும். வீட்டுக்காரன் டெய்லி வந்துட்டு இவ்வளோ தண்ணி தான் யூஸ் பண்ணணும், ஏன் உங்க வீட்டுக்கு இத்தனை பேர் வர்றாங்க, வண்டி அங்கே பார்க் பண்ணாதீங்க, அங்கே எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. சரியா? உங்க அப்பா அதெல்லாம் உங்க யாரோ ஒருத்தங்க இல்லை நீங்களே கூட சம்பாதிச்சு அடுத்து 3வது தெருல அப்படி பெரிய வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கிறீங்க. கான்ட்ராக்டர் சொல்லிட்டாரு, ஒரு 3 மாதம் ஆகும் சார், நீங்கள் இந்த வீட்டில் உட்காரும் பொழுது ஒரு நாளாவது நினைக்காம இருப்பீங்க. சொல்லுங்க பார்ப்போம். என்ன பிரதர் ஒரு நாளாவது? 365 நாள் மண்டைக்கு பின்னால் அதே தான் பிரதர். 24/7. எப்போ கட்டுவாருன்னு தெரியலையே, எப்போ கட்டுவாருன்னு தெரியலையே, தெரியுதோ இல்லையா அப்படி பார்த்துக்கிறது. ஓடுமா ஓடாதா சொல்லுங்க பார்ப்போம். யாருக்குமே வீடே வேண்டாம் போல் தெரியுது. ஓடுமா ஓடாதா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம சாபக்கேடு என்ன பண்றது? போன வாரம் 2 பேர் ஞானசனம் எடுத்தாங்கன்னா சபை அமைதியாக இருக்கும். ஆனால் எனக்கு அண்ணா நகரில் ஆண்டவர் ஒரு ட்ரிபிள் பெட்ரூமோட ஃப்ளாட்டு கொடுத்தாருன்னா அல்லே லூயா. ஆண்டவருக்கு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு தான் கஷ்டம், ஆத்மா ரட்சிக்கிற ரொம்ப ஈஸி நான் உங்களுக்கு நினைப்பு. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, பவுல் சொல்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் அந்த நாட்டு குடிமகன் சொல்லி கொஞ்சம் நினைக்கணும். ஒரு அடையில சொல்லுங்க பார்ப்போம். வசனம் சொல்லுது, நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். ஆமென்.
பரலோகம் நினைக்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷப்படணும். அதுக்காக டக்குன்னு இந்த பூமி விட்டு கடந்து போன அந்த அர்த்தத்தெல்லாம் நெகட்டிவாலாம் பேசலை. எனக்கு ஒரு ஆண்டவர் நல்ல அற்புதமான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களாம் எப்படி நடந்தாங்க பாருங்க. பவுல் சொல்றாரு, இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை. பேதுரு சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு அறிவித்தபடியே நான் அந்த கூடாரத்தை நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போற மாதிரி சூட்கேஸ் எடுத்து ரெடியா நிற்கிறார். எதற்கு? ஒவ்வொரு நாளும் மகிமையுள்ள நம்பிக்கை அவர்களை நிறைத்தபடினாலே. ஆமென். ஏன்? அவங்களுடைய மொத்த அஃபெக்ஷனும் மேலே இருந்துச்சு பாருங்க. அங்கே இருந்தபடியினாலே நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள் சொல்லுது, கீப் திங்கிங் அபவுட் திங்ஸ் அபவ். பரலோகத்தில் உள்ளவங்களே தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருங்க. ஏங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரத்தத்தினால கழுவப்பட்டோம்னா பரலோகத்தில் உள்ளவங்களே தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருங்க. ஏன்? இயேசுவே கூட சொன்னார். வாசிச்சிடலாமா அதை? மத்தேயு 6:21. மத்தேயு 6:21 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்போ உங்க இருதயம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க இருக்குது? சேஃப்டி லாக்கர்லயே இருக்குதாங்க. போட்ட பிக்ஸட் டெபாசிட்லயே இருக்குது. இயேசு சொன்ன உன் பொக்கிஷம். இன்னொரு இடத்துல சொல்றேன். இப்ப எதுக்கு செய்திக்கு வர்றேன்? இப்ப எதை நீங்க பொக்கிஷமா நினைக்கிறீங்க? இயேசு என்னுடைய பொக்கிஷமா இருப்பாரு என்று சொன்னால் என் பொக்கிஷம் அது மேல, அவர் மேல இருக்கும். இப்ப அவரை தவிர்த்து வேற எங்கேயோ பொக்கிஷம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். வேற எதையோ பொக்கிஷமா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, சில பேர் வாலிப பிள்ளைங்களுக்கு எதெல்லாம் பொக்கிஷமா இருக்கு சில பேருக்கு எனக்கு தெரியும். பொக்கிஷம் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற மாட்டேன். நீங்க யாரை பார்த்து பாடுறேன்லாம் எனக்கு தெரியும். தெரியும். பவுல் சொல்றாரு, அங்க வை கண்ணை, அங்க வை, உன்னுடைய கண்ணு முழுக்க அங்க இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி வாங்க கொலோசியர் 3வது அதிகாரம். நீ செத்துட்ட. பவுல் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் தமிழ் பைபிள் இல்ல. ஆமா, திருப்பரசங்கத்தெல்லாம் போகும்பொழுது நீ இயேசு மரித்தாருன்னு சொல்லக்கூடாது. இயேசு உனக்காக உயிரை கொடுத்தாரு, அவர் செத்தாரியான்னு சொன்னா தான் புரியுது. இங்கேயும் அப்படிதான் சொல்லணும். நான் வாசிக்கிறேன் பாருங்க, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி. ஏனென்றால் நீங்க செத்துட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த உயிர் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப வாசிங்க 4வது வசனத்தை. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். சில பேருக்கு ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? என்ன பிரதர், கிருபையினால ரட்சிக்கப்பட்டமே, மறுபடியும் என்ன பரிசுத்தமாகுங்க. இது சுய நினைப்பிலையா அல்லது சுய பலத்திலையா? நோ. ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சா புரியும் நினைக்கிறேன். இயேசு வரும்பொழுது யார் மேல போவாங்கன்னு நான் எனக்கு 2-3 நாளா இதே வசனம் ஓடிக்கிட்டே இருக்குது. 1 யோவான் 1. எல்லாரும் பைபிள் எடுக்கணும். 1 யோவான். இதை நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும் பொழுது எப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க நானும் கேட்டிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த ஒரு வசனத்தை எடுத்ததுனால அது தவறு. நான் 2-3 நாள் அந்த வசனத்தை திரும்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம். 1 யோவான் 3. எல்லாரும் எடுக்க, நான் வாசிக்கிறேன். 2வது வசனம். 1ல இருந்து வாசிக்கிறேனே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று. இந்த சில டிரான்ஸ்லேஷன் கூட எப்படி தெரியுமா போட்டிருக்கு? நீ அவரை தரிசிக்கிறதுனால நீ அவரை போல மாறிடுவேன்னு போட்டிருக்கு. ஆனா சில டிரான்ஸ்லேஷன் அப்படி இல்லை. நானும் அவரை தரிசிக்கிறதுனால நீ அவரை போல மாறிடுவேன்னு சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன் பாருங்க, கவனிக்கணும். வசனம் சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம். இப்ப யாரெல்லாம்? உலகத்தில் உள்ள எல்லா கண்களுமே அவரை தரிசிக்குங்க. கவனிக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா கண்களுமே இயேசு மகிமையில வெளிப்படும் பொழுது அவரை தரிசிக்குமா தரிசிக்காதா? சொல்லுங்க பாப்போம். ஏன்னா வசனமே சொல்லுது, அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்த்து தங்களுடைய ஒரே பேரான குமாரனுக்காக புலம்புவது போல புலம்புவாங்கன்னு இருக்கு.
உண்மைதானே? இயேசு வேணும்னு சொன்னவனும் அவரை நோக்கி பார்ப்பான், இயேசு வேண்டான்னு சுவிசேஷத்தை எதிர்த்து நின்னவனும் சரி, தேவன் இல்லை என்று தேவனை மறுதலித்தவனும் சரி, இயேசுனுடைய வருகையிலே அவரை தரிசித்து தான் தீருவான். அப்ப அவன் மறுரூபம் ஆயிடுவானா? அவன் மறுரூபம் ஆயிடுவானா? கவனிங்க, முக்கியமான காரியத்தை சொல்றேன். அவன் மறுரூபம் ஆயிடுவானா? ஆக மாட்டான். வசனம் சொல்லுது, அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே நாமும் மாறி அதே வண்ணமாகவே அவரை போலவே இந்த பூமியில் இருக்கு, அவரை போலவே இந்த பூமியில வாழ்ந்து அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கரங்குறது சத்தமுறையில சொல்லுவோமா? எப்படி பிரதர் சொல்றீங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனோ அவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறானா, இல்ல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான்னு போட்டிருக்குதா? இப்ப யார் வேலை? யார் வேலை? அதான் ரட்சிப்பு அவருடைய வேலை. ஆனால் இந்த உலகத்துல அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக தகுதியுள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிற அந்த பொறுப்பை உங்களும் என் கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இஷ்டம் போல நடந்துட்டு தேவனை என்னை பரிசுத்தப்படுத்தும் சோதிக்கிற இடத்துல நின்றுக்கிட்டே ஆண்டவரே நீர் என்னை கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தப்பு. எதற்கு விலகி ஓடணுமோ விலகி ஓடணும், எதை தொடணுமோ எதை பார்க்கணுமோ எதை பார்க்கக்கூடாது அதை தேவன் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறார். எதை செய்யணும் செய்யக்கூடாது அதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னொரு விஷயத்தை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற எப்பொழுதும், வாசிங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு இயேசு பிரயாசப்படுவார் போட்டிருக்கா? ஏன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் போட்டுட்டு ஏனெனில் அதனுடைய கண்டினியூஷன், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளிலும் உங்களிலே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நிகழ்காலம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீ ஓடு, உனக்கு தேவையான கிருபையில பின்னால் இருந்து அவர் தந்துகிட்டே இருக்கிறார். புரியுதா? புரியலையா? பரிசுத்த வாழ்க்கை என்பது நீங்கள் நானும் கண்டிப்பா சுய பலத்தில் வாழவே முடியாது பிரதர். ஆனா நீ வாழ்ந்தாகணும்னு சொல்ற தேவன் பின்னால் இருந்து அதற்கு தேவையான சகல செய்கையையும் உண்டு பண்ணுகிறாரு, விருப்பத்தையும் உண்டு பண்றாரு. போ போ, இன்னும் என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா நீ மாறு, இன்னும் இயேசு போல இந்த பூமியில மாறு, வெறுமனே பேர் கிறிஸ்தவனா இருக்காத, உன்னுடைய வாழ்க்கை மேம்படட்டும், உன்னுடைய வாழ்க்கை மறுரூபப்படட்டும். பின்னால் இருந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் போகிற பாதை எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் கவனிங்க. ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தின் பாதையில போகலாம், ஒருவேளை தவித்து நிற்கிற பாதையில போகலாம், ஒருவேளை உடைக்கப்படுகிற அனுபவத்தின் மூலமாக போகலாம். நீங்க ஒருவேளை உங்களை உடைக்கிறவங்களை நினைச்சு ஏன் என்ன உடைச்சா, என்ன இவ்வளவு துன்பப்படுத்துறாள் துக்கப்படுத்துறாள் அவ மேல நொந்துக்காதீங்க. தேவன் பரம குயவன் எனக்கு பின்னால இருந்து அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாறுவதற்கு என்ன அவர் மறுரூபப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய சித்தத்திற்கு முற்றிலுமாக உங்கள் விட்டு கொடுத்துறது தான் ரொம்ப நல்லது. பாருங்க, ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை சொல்லும்போது எல்லாரும் எடுங்க பாப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம், கொலோசியர் 3வது அதிகாரம். இப்போ அவருக்கு பிரியமுள்ளவங்களாக நீங்க மாறணும். 3வது அதிகாரம் எடுங்க. பவுல் சொல்றாரு, இயேசு வரும்பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். 5வது வசனம் பாருங்க. ஏனென்றால் ஆகையெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள். கரெக்டா? முன்னால் உள்ள வசனங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுது. இப்போ 5வது வசனத்தை எடுங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது தப்புன்னு தெரியாமலே ஓடிட்டு இருக்கிற ஆளுங்க உண்டு. இங்கே பாருங்க, எடுங்க பார்ப்போம். 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், இதெல்லாம் நமக்கு விளக்கம் புரியும். கரெக்டு தானே? விளக்கம் புரியும். எத்தனையோ செய்திகளை கேட்டுட்டோம். அடுத்தது ஒன்று போட்டு வச்சிருக்கிறார் பாருங்க, அதை தான் நம்ம பாவனே நினைக்கிறது இல்லை.
நான் அன்னைக்கு கூட ஒருவங்கள்ட்ட பேசும்பொழுது பேசினேன். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை இதெல்லாம் பார்த்தா ஐயோ அப்பா அப்படி. ஆனால் பின்னால் ஒன்று இருக்குது பாருங்க, அதே பட்டியலில் அது என்ன? விக்கிரக ஆராதனையான பொருளாசை. என்ன விக்கிரக ஆராதனையான பொருளாசை? இதுதான் பாவன்னு தெரியாமலே நமக்குள்ள ஒன்று உட்கார்ந்துட்டே இருக்கும் பாருங்க. என்னங்க விக்கிரகம்? நீங்க பாருங்க, பொருளாசை ரொம்ப டேஞ்சரு. அது என்ன விக்கிரகன்றது ஒன்று நான் சொல்லிடுறேன். தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் எது வந்தாலும் அதுக்கு பேர் விக்கிரகம். நீங்கள் விக்கிரகம் உடனே வீட்டில் கொண்டு வந்து ஒரு சிலையை வச்சு அப்படியே பூஜை காட்டிட்டு இருக்கிறது இல்லை. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலர்கள் தங்களுடைய இருதயங்களிலே விக்கிரகங்களை நாட்டினார்கள் எழுதுறாரு. இப்போ நிறைய பேருக்கு என்ன விக்கிரகமா இருக்குது? தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் எதெல்லாம் இருக்குது? உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், ஊழியமா கூட இருக்கலாம். எப்பொழுது தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில், பிரதர் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் பிரதர் அப்படி நீங்க சொல்றீங்களோ, ஜெபிக்க நேரம் இல்லாம பிஸி ஆகிட்டேன்னு எதை குறித்து நீங்க சொன்னாலும், அது உங்க வேலையானாலும் சரி விக்கிரகம் தான். ஊழியமானாலும் சில பேர் சொல்லுவாங்க, ஊழியத்தில் பயங்கர பிஸி, இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணேன், அதெல்லாம் ராத்திரி வந்து ஆண்டவரே நான் டயர்டாக இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா என்ன, நான் தூங்கிட்டேன் ஆண்டவரே, நான் ஆண்டவரே சொன்னேன். நான் ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் நடுவில் ஊழியம் விக்கிரகமாக இருக்குதப்பா. இப்போ சில பேருக்கு பாருங்க அதெல்லாம் இல்லை பிரதர், ஆனால் அந்த பொருளாசை என்கிற ஒன்று விக்கிரகமாகவே மாறிட்டேன். உங்களுக்கு சொல்லிட்டேன், விக்கிரகம்னா இதுதான். ஆண்டவருக்கும் உங்களுக்கு நடுவில் எது வந்தாலும் அதுக்கு பேரு விக்கிரகம். இதை நான் விலைக்கு சொல்றதை விட இயேசு ரொம்ப நல்ல விலைக்கு சொல்றார் பாருங்க. இதுல முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும். இந்த கொலோசையர் 3வது அதிகாரத்துல இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, எல்லாரும் எடுங்க. 3வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, இந்த விக்கிரக ஆராதனையான பொருளாசை இருக்குது பாருங்க. இது எதுவுமே உங்களுடைய மனது சம்பந்தப்பட்டது அல்ல, எல்லாம் உங்கள் சரீரம் சம்பந்தப்பட்டது. அதனால தான் பவுல் சொல்றாரு, சாவடி, மார்டிஃபை, கில், சாவடி. உன் சரீரத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருந்துச்சுன்னா அதை சாகடி. நீங்க உடனே கேட்கலாம், ரொம்ப ஹார்டா இருக்குது பிரதர். யோசிச்சு பாருங்க, இயேசு கூட தான் சொன்னாரு. மத்தேயு 18வது அதிகாரத்துல தானே, மத்தேயு 18:8-9 வசனங்கள்ல நீங்க அப்புறம் வீட்டில் வாசிங்க. உன் கண்ணாவது உன் கையாவது காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினா வெட்டி போடுன்னு சொன்னார். புரியுதா இயேசு சொன்னனுடைய அர்த்தம்? அதை தான் பவுலும் பின்னால சொல்றார். ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்போஸ்தலனாகிய பவுல் என்னைக்கு ஆகிலும் என்னுடைய மாம்சத்துல வேறொரு பிரமாணம் கிரீஸ்ன்னு சொல்லிட்டு என்னைக்கு நான் பவுல் கையை வெட்டி போட்டாருன்னு பைபிள் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். இங்கதான் இருக்கிறவங்களாம் கருங்குளத்தூர் வேலையில சொல்லுங்க. நான் எப்படி முடிச்சு தான் அனுப்புவேன். கவனிங்க, பவுல் கையை எனக்கு இடரல் உண்டாக்கிச்சு. பவுல் சொன்னாரா சொல்லலையா? நான் விரும்புகிற நன்மையை அல்ல, விரும்பாத தீமையை செய்கிறேன் சொன்னாரா சொல்லலையா? சரி, இப்போ பவுல் என்ன பண்ணியிருக்கணும்? கையோ காலோ கண்ணோ காதோ நாக்கோ பல்லோ நான் வெட்டி போட்டுட்டேன்னு ஒரு பக்கத்தில் அது எழுதியிருக்கிறாரு. சொல்லுங்க பார்ப்போம். அர்த்தம் என்ன தெரியுமா? பவுல் சொல்றது இதுதான், நான் நேற்று சறுக்குனேன், இன்னைக்கு நான் நிமிர்ந்து இருக்கிறேன். நேச்சனுடைய வாழ்க்கையிலே நான் மாம்ச பிரமாணத்திற்கு என்னை கொஞ்சம் விட்டு கொடுத்தது போல அல்லது சறுக்குனது போல அனுபவம் இருந்தாலும் கூட என்னை பின்னால் இருந்து ஒருத்தர் உந்தி தள்ளுறாரு பாருங்க. அதனால இன்னைக்கு நான் மறுபடியும் எழுந்து இருக்கிறேங்க. சிம்பிள் சிம்பிள். இது வேணும். நல்லா கவனிங்க. கொலோசையர் 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இப்போ நம்ம வாசிச்ச 5வது வசனத்தில் தேவனுக்கும் உங்களுக்கும் அல்லது தேவனுக்கும் நமக்கும் நடுவில் சில தடைக்கற்கள் இருக்குது. விபச்சாரம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, அந்த அசுத்தம்லாம் தேவனுக்கும் உனக்கு நடுவில் இருக்குது. இது மென்டலி கிடையாது, மனதளவில் வர்றதெல்லாம் கிடையாது. இது டைரக்டா சரீரத்திற்கும் உங்க மாம்சத்துக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ளது. அதை முதல்ல பார்த்துருவோம். நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சையெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். இதுல ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத ஒன்று இருக்குது, விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை. நீங்க எடுங்க பார்ப்போம். இதை லிட்ரலாவே மாம்சத்தின்படி நம்ம அழிச்சு தீரணும். உதாரணத்திற்கு ஆபிரகாம் ஆதியாகமம் 22ல் யோசிச்சு பாருங்க, கொண்டு போய் ஈசாக்க வச்சு எழுத்தின்படியே முடிச்சிடறான்னு பாரு. ஏன்னா இப்ப ஈசாக்கு தான் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு நடுவில் இருந்த விக்கிரகம். மூச்சுக்கு 300 முறை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் காலையில் எழுந்தோடனே ஈசாக்கு, அங்க போன ஈசாக்கு ஈசாக்கு ஈசாக்கு, படுத்தா ஈசாக்கு, எழுந்த ஈசாக்கு, கொண்டு வையின்ட்டார் ஆண்டவர்.
நான் யோசிச்சு பார்த்தா ஒரு வேலை ஆண்டவர் ஆபிரகாமே கையை மடக்குன்னு சொல்லாம இருந்தா போட்டுருவான், ஒரே போடு. கரெக்டா ஒரு 4 அடி இருந்துச்சு, 1/2 அடி இருந்துச்சு, நிறுத்திட்டார் டப்புன்னு. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, தேவன் ஏன் ஒரு மனுஷன்ட்ட இவ்வளவு தீவிரமா எடப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் சொல்றாரு, நீ சாவடி. இதுல நடுவில் ஒரு பாவம் ஒண்ணு இருக்குது. அதான் சொன்னால பொருளாசையான விக்கிரக ஆராதனை. இது இயேசு தான் நல்ல அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவரை விட வேற யாரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? எடுங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15 இருந்து நான் வாசிக்கிறேன். எடுங்க பார்ப்போம். ஒவ்வொரு வேர்டையும் கவனிக்கணும். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து, வேர்டை கவனிங்க, பொருளாசை. இந்த கிரீடுன்னு போட்டிருக்கு சில டிரான்ஸ்லேஷன்ல. கிரீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். சரி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். வாசிக்கிறேன். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நிலம் விளைஞ்சதுனால அவன் ஐஸ்வர்யனாக மாறல. அவன் ஏற்கனவே ஐஸ்வர்யனா இருக்கிறான். இப்போ உள்ளவனுக்கு கொடுக்கப்படுன்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா சேர்ந்துக்கிட்டே இருக்குது, அவன் ஐஸ்வர்யவான், அவனுடைய நிலம் இப்ப நல்லா விளையுது. கரெக்டா? இப்ப அவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இதை ஏன் ஆண்டவர் பொருளாசை இந்த இடத்துல சொல்றாருன்னா கவனிக்கணும். அவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? சரியான விதத்தில் அதை பயன்படுத்தி. கரெக்டா? அவன் என்ன சொன்னான் பாருங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? ஆமா, அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அப்பா துட்டு சேர்ந்து அப்படியே டயர்ட் ஆயிட்டேன். நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. இப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரை, இவ்வளவு நன்மைகள் எனக்கு செஞ்சிரையா அப்படி சொல்லி இருந்திருக்கணும். இப்ப நான் ஒண்ணு செய்வேன். அவரோட கவனிங்க, நான் என்ன செய்வேன் கேட்டவர், நான் ஒண்ணு செய்வேன். என்ன செய்வேன்? களஞ்சங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைஞ்ச தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மான் ஒண்ணு உள்ள இருக்குன்ற அறிவு மட்டும் உனக்கு இருக்குது பாரு. ஆத்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ற நாத்தியம் கிடையாது அவன். ஏங்க, ஆத்மா ஒண்ணு இருக்குது, அந்த ஆத்மா தேவனுக்கு உள்ளதுன்ற அறிவு உள்ளவன் தான் அவன். விசுவாசின்னு வச்சுக்கங்களேன். ஆனா இவனுடைய எண்ணம் ஃபுல்லா எங்க தெரியுமா இருந்துச்சு? நான் ஒன்று செய்வேன். இன்னும் என்ன செய்வேன்? அடுத்து எப்படி களஞ்சங்களை இடிச்சு, எப்படி பெருசா கட்டி, எப்படி இன்னும் மூடையை கட்டி, எப்படி அது மேல மேல அடுக்கிறதுலயே தான் இருந்துச்சு. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, என் ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் அவரு. இவன் என்ன பெரிய முட்டாள் பாருங்க. ஆத்மாவை திருப்திப்படுத்துறது அவர் மாத்திரம்தான் முடியுன்ற அந்த உணர்வு இல்லாம இன்னும் சேர் ஆத்மாவை பார்த்தே பேசுறாரு. ஆத்மாவே உனக்காக நிறைய சேர்த்து வச்சிருக்கான். ஆத்மா அவனை பார்த்து சிரிச்சிருக்கும், அடமுட்டா பையில, நான் திருப்தி அடைகிறது அவரால் தானே அடைய முடியும். நீ வெறும் கோதுமையும் நெல்லையும் கொண்டு வந்து என்னை திருப்திப்படுத்த நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? இயேசு சொன்னார் பாருங்க, ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப புரியுதா? நோக்கம் ஃபுல்லா தேவனுக்கு ஒதுக்குறதுக்கு நேரமே இல்லைங்க. இப்ப இயேசு சொன்னார, தேவனோ அவனை நோக்கி 20வது வசனத்துல, மதிகடனே உன் ஆத்மா இன்னைக்கு உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். 21ஆம் வசனம், தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானா இராமல். யார் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க முடியும்? அவருடைய பார்வையில் நலமானதை செய்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு கொடுக்கறது நேரமா இருந்தாலும் சரி, மற்றவைகளா இருந்தாலும் சரி, அவருடைய பார்வையில் அவருக்கு பிரியமா யார் இராமல், அவனை பொறுத்த மட்டிலும் அவன் இந்த உலகத்துல சாதிக்கிற சாதனை எதுவாக இருந்தாலும் அவனை பொறுத்த மட்டும் அது விக்கிரகம். இப்ப ஒரு கேள்வி கேளுங்க. விக்கிரக ஆராதனையான பொருளசின் பவுல் கொலோசியர் 3வது அதிகாரத்தில் எழுதினார்ல, இப்போ அதே எண்ணத்தோட வாழ்ற, தேவனுக்கு கொடுக்க நேரம் இல்லாம அடுத்து நின்ன பிரதர், இது என்ன சாதனை, இப்போ கவுன்சிலர் ஆயாச்சு, அடுத்தது எம்எல்ஏ ஆயாச்சு, எம்பி ஆகணும், அடுத்தது மந்திரி ஆகணும், அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆகணும், இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். வசனம் சொல்லுது, மதிகேடனே. ஏன் மதிகேடனேன்னு சொல்றாரு இவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உனக்கும் எனக்கும் நடுவில் எப்படி நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நடுவில் அனுமதிப்ப? சிம்பிள் பிரதர். இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரங்குறத்து வேலையில சொல்லுங்க. அடுத்தது ஒன்று சொல்கிறார் பாருங்க, பப்போஸ்னாகிய பவுல். நான் அதெல்லாம் சின்ன உதாரணங்களாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய ஒரே ப்ரையாரிட்டி, உங்களுடைய ஒரே முன்னுரிமை இயேசுவாக மாத்திரமே இருக்கணும் பிரதர். ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இயேசு மாத்திரம்தான். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இயேசு வந்ததுனால செகண்ட் ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக சில பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இயேசு ரெண்டாவது அவா. ஃபர்ஸ்ட் இயேசு இன்னும் உள்ள நிறைய கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி சேர் போட்டிருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சேர் இயேசுநாதருக்கு, பின்னால் இருக்கிற சேர்லாம் வரிசையாக உட்கார. ஒரே ஒரு ப்ரையாரிட்டி தாங்க, அது இயேசுக்கு மாத்திரம்தான். என் கூட சேர்ந்து ஆமோதிக்குங்கிற மாத்திரம் கரங்களை எடுத்து சத்த முறையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொன்னல, தேவனுக்கு அடுத்த காரியம் அது. அப்படியே புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சக விசுவாசிகளுக்கு வர்றார். எடுங்க பார்ப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் முடிச்சிடறேன். கொலோசியர் 3வது அதிகாரம் எல்லாரும் எடுங்க, இது ரொம்ப முக்கியம். இயேசுநாதர்கிட்ட கரெக்டாக உறவு இருக்கான்னு பார்த்துட்டு சைட்லலாம் விட்டுறோம் பாருங்க, அதான் ரொம்ப கொடுமை. 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் தேவனுக்கும் நடுவில் உங்களுக்கு நடுவில் இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து போடுங்கள். 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இவைகளின் பொருட்டே தேவ கோபாக்கினை வரும். பவுல் என்ன கொடுமையாவ பேசுறாரு? பவுலும் கொடுமையா பேசல, நானும் கொடுமையா பேசல. இப்படிப்பட்டவர்கள் மேல் தேவ கோபாக்கினை கண்டிப்பா வரும். பிரதர், எனக்கு விபச்சாரம் இல்லை, மோகம் இல்லை, அசுத்தம் இல்லை, துரு இச்சையெல்லாம் இல்லை. ஆனால் இயேசுநாதருக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கலன்னா, இப்போ வாசிங்க 6வது வசனம். இவைகளின் பொருட்டே. அது வாசிக்கும் பொழுது நமக்கு நடுக்கம் பிடிக்குது. கீழ்ப்படியாமைகளின் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் இப்போ அப்படி ஆண்டவருக்கு உங்களுக்கு நடுவில் விட்டார், இப்போ உங்களுக்கும் சக விசுவாசிகளுக்கு நடுவில் வந்துட்டார். சகோதரிகள்லாம் கவனிங்க. இப்போ வாசிக்கலாமா? முன்னால நீ அப்படி இருந்த, இப்போ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயிலே பிறக்கலாகாத தூஷணம் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். நேரம் கொஞ்சம் தான் இருக்குது, நான் அதுக்குள்ள இதை விளக்கி சொல்ல முடிஞ்சா விளக்கி சொல்றேன் பாருங்க. அது என்ன கோபமும் மூர்க்கமும்? இந்த கோபம் ஒன்று இருக்குது பாருங்க, எல்லாருக்குள்ளயும் இருக்கும். கரெக்டா கவனிங்க. கோபம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது நீர் பூத்த நெருப்பு மாதிரி. எப்போவாவது காத்தடிச்சுன்னா தான் அது வெளியே மூர்க்கமாக வரும். கரெக்டா? எப்போவாவது கோபம் அடிச்சா தான் அது வரும், வெளியே வரும். அது சர்றன்னு இந்த ரேஜ்னு போட்டிருக்கு ஒரு சில டிரான்ஸ்லேஷன். ரேஜ் அப்படி மூர்க்கம், கோபம் இருக்கும். சிலருக்கு அப்படி டப்புன்னு வெடிச்சு வரும், சில பேருக்கு அப்படி வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி மூர்க்கம் வெளியே வரும். அது எப்படி பிரதர் மூர்க்கம் வரும்னு சொல்லட்டா? நல்லா கவனிங்க. உள்ளேயே இருந்துட்டு இருக்கும் அது. சில பேருக்கு வெளியரங்கமாகுன்ற மாதிரி வெளியரங்கமாயிரும். சில பேருக்கு எப்படி வெளியரங்கமாகுதுன்னே தெரியாம இருக்கும் பாருங்க. உதாரணத்திற்கு இது சக விசுவாசிகள். கரெக்டா? பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை வாசிங்கன்னா, ஒரு நாள் தாவீது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறான். நீங்க வீட்டில் போய் வாசிங்க, நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம். 2 சாமுவேல் 16:5 தாவீது போகும்பொழுது அவன் தாவீதே ரத்த பிரியனே நாசமா போ நாசமா போன்னு சொல்லிட்டு சைடில் இந்த சீமைன்னு ஒருத்தன் திட்டிக்கிட்டே வர்றான். நம்ம எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும், சீமை. இப்ப தாவீதின் கூட இருந்த அபிஷா சொல்றான், செத்த நாயி எங்க ராஜாவை தூஷிப்பானே, ஆண்டவனை தூஷிப்பான, போய் தலையை வாங்கி போட்டுடுறேன். இப்ப தாவீது சொல்றத கவனிக்கல, நல்லா கவனிக்கணும். தாவீதுக்குள்ள கோபம் இருக்குது, ஆனா விட்டுருப்பா, என்னை திட்டுறதுக்கு கர்த்தர் ஒரு வேலை, என்ன சூழ்நிலை சரியில்லையே, என்ன திட்டும்படி கர்த்தர் அவனுக்கு சொன்னார். என்ன அது? ஆண்டவர் சீமையை கூப்பிட்டுங்க பாரு, தாவீது போயிட்டு இருக்கிறான், போய் நாசமா போனவனை திட்டுனா சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. நீங்க சொல்லுங்களேன். ஆனா இவரு ஓகே, சில நேரம் நம்ம பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியுது இல்லை பாருங்க. கர்த்தர் ஒருவேளை சொல்லி அனுப்பிச்சிருப்பார். இப்ப திரும்ப அப்சலோம் செத்த பிறகு தாவீது வர்றான். நீங்க வாசிங்கன்னா 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல
இப்போ வந்து ராஜா என்னை மன்னிச்சிருங்க. அபிஷாய்க்கு மறுபடி கோபம். நேற்று நாயே பேயன் பேசிட்டு இன்னைக்கு வந்துட்டு ராஜா நான் சொல்கிறேன் போட்டுடுற ராஜா தாவீது. அவன் சொன்னான், செருயாவின் குமாரனே புத்திரர் உங்களுக்கெல்லாம் என்ன, இன்னைக்கு நான் ராஜா வர அன்னைக்கு ஒருத்தன் சாவணும்னு நினைக்கிறீங்களா? விட்டுரு. வெளியே பார்க்குறவங்களும் ஐயோ தாவீதுக்கு என்ன மன்னிக்கிற தன்மை பாரு, அப்படி தெய்வ சுபாவமாகவே இருக்கிறாரு. ஆனால் உள்ள ஒன்று அப்படியே நீர் பூத்த நெருப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு இருக்குல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் செஞ்சது உள்ள இருக்கா? இயேசு வரும்பொழுது போக முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? பவுல் அப்படி தான் எழுதுறாரு, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வரும். சில சகோதரிகள்லாம் சொல்றது உண்டு, கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிருக்கும், இப்போ சொல்லுவாங்க பாரு உங்க அக்கா உங்க தங்கச்சி என்ன பண்ணா தெரியுமா, நான் செத்தா கூட மறக்க மாட்டேன். சில பேர் செத்தா கூட என் முகத்தில் முடிக்க கூடாது. பிரதர் கவனிங்க கவனிங்க, இன்னைக்கு சிரிக்கிறக்காக சொல்லலை, நான் கொஞ்சம் சீரியஸாக உங்கள்கிட்ட பேசட்டும். ஏன்னா டெய்லி இத்தனை வருஷம் நான் சபைக்கு போனாங்க, திருவிருந்து வாங்க, நான் ஊழியம் செய்ய கொடுத்தேன், அலைஞ்சேன் திரிஞ்சேன். அவருடைய வருகையில் இவைகள் எல்லாம் அவரை போல புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கு தடையா இருக்கிற காரியங்கள். இந்த தாவீது பாருங்க, கர்த்தர் என்ன பேசுறதுக்கு அனுமதிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டான். சரியான குமாரனை நான் ராஜாகும் பொழுது நீ ஏங்க ரத்தம் சிந்தனை விட்டுரு. ஆனா சாகும் பொழுது சொன்னான் பாருங்க, மூர்க்கம் தப்புன்னு வெளியே வரல. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள்ல தன்னுடைய குமாரனாகிய சாலமோன்ட்ட சொல்லும் பொழுது சாகிற நேரத்தில் என்னத்துக்குள்ள சொன்னான், மேல அபிசாய் மற்ற செரியாவின் குமாரருக்கு முன்பாகலாம் கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பார்த்துப்பாரு, கர்த்தர் பார்த்துப்பாரு எல்லாம் சொன்ன மனுஷன். இப்போ என்னத்துக்குள்ள சொன்ன வாசிங்க பார்ப்போம். கரெக்டாக 1 ராஜாக்கள் தானே? சரி எடுங்க வாசிங்க. 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள். உன்னிடத்தில் இருக்கிறான். நல்லா கவனிங்க, இப்ப சாகுற நேரம் வந்துச்சு. உள்ள இருந்த கோபம் மூர்க்கமா வருது, ஆனா வெடிச்சு கிளம்பல, வேற ஒரு ரூபத்துல வருது பாருங்க. என்ன சொன்னா வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. 8-9 ஆகிய வசனங்கள். மேலும் பகூரிம் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமை, அட்ரஸ் முதற்கொண்டு தாத்தா போட்ட பார்த்தா எல்லாரும் வேறையும் சொல்லிட்டான். தப்பா வேற எந்த செம்மையும் மேலும் கை வச்சிட போற சாலமோனே, 8ஆம் நம்பர் வீட்டில் அங்க இருக்கிறார், அந்த ஊர்ல அவங்க அப்பா பேர் இது, அவங்க தாத்தா பேர் இது, அவங்க பாட்டம் பேர் இது, அவங்க பூட்டம் பேர் இது, கரெக்டாக கொடுக்கணும், பழி வாங்கினா கரெக்டாக வாங்கணும் பாருங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் மக்னாமிக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். இது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப சாவு படுக்கையில் கிடக்குது இது சொல்றது. ஆனாலும் அவன் யோர்தானில் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினாலே நான் உன்னை பட்டயத்தினால கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டேன். ஆனாலும் உள்ள ஒன்று அப்படி கணண்டுகிட்டே இருக்குது. நான் ஆண்டவர் பேர்ல சத்தியம் பண்ணதுனால நான் ஒன்றும் பண்ண முடியாது. சாலமோனே நீ ஒன்று பண்ணு, அவனை குற்றமற்றவன் என்னாதே, நீ புத்திமான், அவனுடைய நரமயிர ரத்தத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியது உனக்கு நல்லா தெரியும். முடிச்சிரு கதைய. இது என்ன மன்னிப்பு சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன மன்னிப்பு? இது என்ன மன்னிப்பு உள்ள இருக்குது இல்ல? தெரிஞ்சுங்க, நீங்கள் அழைப்புக்கு ஏற்றபடி நடக்கவும் இல்லை, புதிய மனுஷனை தரிக்கவும் இல்லை. தரிக்கல பிரதர், நான் என்ன பண்ண முடியும்? வசனம் அப்படிதான் சொல்லுது. கொலோசியர் 3வது அதிகாரம் வாங்க. இது சகோதரர்களுக்கு நடுவில் இருக்கிறது. கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் நீங்க தான் ஆராய்ஞ்சுக்கணும், நாம என்ன பண்ண முடியும்? அடுத்தது, உங்கள் வாயிலே பிறக்கலாகாத தூஷணம். இந்த தூஷணன்ற பிளாஸ்பமின்னு போட்டுருக்கு பாருங்க. இது வெறுமனே தேவனுக்கு விரோதமா பேசுறது தான் பிளாஸ்பமி, தேவ தூஷணம். ஆனால் இந்த இடத்துல சொல்றாரு சகோதரர்களுக்கு நடுவில். இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, நீ ரத்தத்தினால கழுவப்பட்ட இன்னொரு சகோதரனை இன்னொரு சகோதரிய தேவையில்லாம பேசினா அவனுக்குள்ளாக இருக்கிற தேவனுக்கு விரோதமா நீ தூஷணம் பேசுற. சிம்பிள். தூஷணமும் அடுத்தது வம்பான வார்த்தைகளும். இது ஃபில்த்தி லாங்குவேஜ்னு போட்டிருக்கு, ஃபில்த்தி கம்யூனிகேஷன். ரொம்ப முக்கியம் பிரதர், கவனிங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வாழ்க்கை மாறிடுச்சுன்னா வாழ்க்கை மாறணும்.
சமீபத்தில் ஒரு உதாரணம் வாசித்தேன். அந்த பெண்ணுடைய பேர் வாரியர் பிரவுன். சால்வேஷன் ஆர்மியில் அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட பெண்மணி வாரியர் பிரவுன். அந்த அம்மா ரோட்டோரத்தில் நின்று சண்டை போட்டு இருக்கும், நல்லா குடிச்சு வெறிச்சு இருந்த அம்மா. ஆனால் அந்த ஊழியத்தின் மூலமாக, சால்வேஷன் ஆர்மி ஊழியம் மூலமாக அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருந்தான். சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு மனுஷன் அவங்க மேலே ஒரு உருளைக்கிழங்கு தூக்கி அடித்தான். எல்லாரும் பார்த்தாங்க, அவ்வளோதான், அவன் கதை முடிய போகுது. ஏன்னா அப்படி நடந்துச்சு. அந்த கோட்டேரி செட்டில்மெண்ட் பக்கத்தில் ஒரு பிரதரை ஆண்டவர் அடிச்சுட்டார். அவர் எல்லா இடத்துக்கும் போய் நல்லா இயேசுவை பற்றி சுவிசேஷம், எனக்கு ஃப்ரெண்டோடைய மாமா தான், எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்துக்கு ட்ராக்லாம் கொடுத்துட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார். திடீர்னு ஒரு குடிகாரம் வந்து நின்று ஓயின்னு ஒரே கத்து. இது பழைய கேஸு. ட்ரெஸ்ஸு இயேசுநாதர் சொன்னார்ல, புதிய ரசத்தை பழைய துருத்தில் வைக்காத, ரெண்டுக்கும் கேடு வந்துடும். கரெக்டாக? இது அந்த மாதிரி வச்ச கேஸுன்னு நினைக்கிறேன். இது திட்டுன உடனே இவருக்கு ஒரே கோபம். அப்படி திரும்பி, ஏசப்பா இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன மன்னிச்சு விட்டான். இப்படி கேஸ் உண்டு பார்த்துறீங்களா? அப்பப்போ நான் அதான் அன்னைக்கு சொல்லலை, அப்பப்போ ஏசுநாதரை கழட்டி கோட்டில் போட்டுடுறது, இறங்கி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இந்த அம்மா வாரியர் பிரவுன், இந்த அம்மா அந்த உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. ஒரு வார்த்தை பேசலை. வீட்டில் போய் அந்த ஒரு உருளைக்கிழங்கை நல்லா பயிர் வச்சு அதில் நிறைய உருளைக்கிழங்கை சேர்த்து அடுத்து சபையில் ஒரு பண்டிகை நடந்த பொழுது இந்த மொத்த உருளைக்கிழங்கையும் ஒரு பெரிய பையில் கட்டி கொண்டு வருது. அன்னைக்கு என் மேலே உருளைக்கிழங்கை வீசினானே, அதனுடைய கனிகள் தான் இவைகள்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து காணிக்கா வச்சுது. 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது பிரதர், கவனிங்க. பவுல் அதை தான் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலைகளில் எதிர்ப்பு வருதோ உள்ளேயே கரம் வச்சுட்டே இருக்காதீங்க. நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டார்னா இதுதான். பவுல் நாட்கள்லேயே இந்த தலைவலி இருந்திருக்குது. பிலிப்பியரில் ஒரு வசனம் உண்டு பாருங்க, எடுக்க பார்ப்போம். பிலிப்பியர், நான் முடிச்சிடறேன், 4வது அதிகாரம் 2. இதை சொன்ன சகோதரிங்க யாரும் கோவிச்சுக்க கூடாது. என்ன, நீங்கள் சண்டை போடணும்னா நேராக பவுல்கிட்ட போய் தான் சண்டை போடணும். சபையில் அன்னைக்கு இருந்த பெரிய தலைவலி ரோதனையை பாருங்க, பவுலே எழுதுறாரு. வாசிங்க பார்ப்போம் இந்த வசனத்தை. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அங்கேயும் ரெண்டு கொண்டைகளை சண்டை சொல்லுவாங்களே, 10 மண்டை ஒன்னா போனாலும் போவோம், 2 கொண்டை ஒன்னால் போவாது. பிலிப்பு சபை நல்ல சபை தான், நல்ல உதாரணமாக கொடுத்த சபை. ஆனால் அங்கே இந்த எயோதியால் சிந்திகாயில் 2 பேர் போட்டு அப்படியே முட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பவுலுக்கு வருது, ஐயோ இது என்னப்பா ஒன்றா போகவே மாட்டேங்குது சொல்கிறார். ஒரே சிந்தையா இருக்க உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். கொஞ்சம் சொல்லுப்பா, தயவு செய்து பாருங்க. எனக்கு சிரிக்கிற காலம் அதில் சொல்லலை. நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டு இயேசு வரும்பொழுது போயிடும் நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போடவே இல்லை. எல்லாரும் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பழைய மனிதனை களைந்து போட நீர் எனக்கு உதவி செய்யும் ஐயா, நீர் எனக்கு உதவி செய்யும். ஜான் கிறிசோஸ்டோம் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நல்ல பரிசுத்தவான். நேற்று அவர் சொன்ன ஒரு சின்ன காரியத்தை நான் வாசிச்சிருந்தா நான் சொல்லி முடிக்கிறேன். நோவா பேழையை கட்டின பொழுது உள்ள நாய் போச்சு, நரி போச்சு, ஓனாய் போச்சு, முள்ளம்பன்றி போச்சு, காகம் போச்சு, கழுதையும் போச்சு. ஜலப்பிரளயம் முடிஞ்சு பேழையனுடைய கதவு திறக்கப்பட்ட பொழுது உள்ள போன காக்கா எப்படி வெளியே வந்துச்சு? காக்காவாகவே வந்துச்சு. உள்ள போன நாய் நரியாவே வந்துச்சு. முள்ளையாவே வந்துச்சு. ஆனால் இயேசுனுடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட அந்த பேழைக்குள்ள போன யாரா இருந்தாலும் உள்ள போன கழுதையா போயிட்டு கழுதையா திரும்பி வரவே முடியாது, வரவும் கூடாது. இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? நான் உள்ள போயிட்டேங்க,
ஞானஸ்நான தொட்டிக்கல இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ரோமர் 6வது அதிகாரம்லாம் தியானிக்கணும். பார்ப்போம், தியானிப்போம். ஞானஸ்நான தொட்டிக்கல ஒருத்தன் பஸ்டினாவே போயிட்டு பஸ்டினாவே வெளியே வரக்கூடாது. எனக்கு சில பேர் இன்னைக்கும் சொல்றது உண்டு, நான் அதெல்லாம் அப்படிதாங்க, நான்லாம் அப்படிதான். வசனம் சொல்லுது, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நம்ம சபையில் முகமுகமாக பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியாத நிலைமையில யார் இருந்தாலும் இயேசுனுடைய வருகையில் இன்னைக்கு போகவே முடியாது. திரும்ப நான் சொல்கிறேன், இயேசுனுடைய வருகையில் எவரும் போக முடியாதுங்க, போக முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். வேதம் சொல்லுகிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வாழ்க்கை மறுரூபமாகி தான் தீரணும். ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எப்படி பிரதர் முடியும்? என்னால மன்னிக்க முடியல, நான் இன்னும் எனக்குள்ள அந்த பெரிய ஆணவங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. பின்னால் ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு இருக்கிறார். எப்பொழுதுமே மற்ற மதங்களுக்கும் இந்த பரிசுத்த வேதத்திற்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். இதை செய்யன்னு சொல்றவர் அதற்கு செய்கிறதற்கு தேவையான கிருபைகளை தர்றாரு, வல்லமையை தர்றாரு, அபிஷேகத்தை தர்றாரு. ஆமென். என்ன பிரச்சனைனா நாம் அவர்கிட்ட கேட்கறதே இல்லை. ஆண்டவரே, நான் மன்னிக்கிறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்யும். ஒரு நாள் நம்ம கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற கசப்பை பற்றியே நம்ம ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருக்கோம், காலரை தூக்கி விட்டுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அடையாளம் நான் அல்ல, உன்னுடைய அடையாளம் நீ தான். உலகம் சொல்லும் உனக்குன்னு ஒரு தனித்த ஐடென்டிட்டியோட இரு. வேதம் சொல்லுகிறது, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னு அது இயேசு மாத்திரம் தான். ஆமென். கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் சித்தமான அந்த செய்தி நம்ம பின்னொரு நாளில் கண்டினியூ பண்ணுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய சுபாவம் மாறட்டும், என்னுடைய சுபாவம் மாறணும். சும்மா மாறாம நம்ம நம்மளே ஏன் ஏமாற்றிட்டு இருக்கணும்? இயேசுவே ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு சொன்னது போல மாம்ச கிரியைகள் அழிக்கணும், நீங்க தான் செய்யுங்க. வசனம் சொல்லுது, அழித்து போடுங்கள், கில். நீங்க தான் அதை அழிக்கணும், நீங்க தான் அதை சாகடிக்கணும். கிருபைகள் அவர் தருவார். ஆனால் பரிசுத்தமாகுதல் என்பது நாம தான் முன்னெடுத்து வைக்கணும் பிரதர், நாம தான் எடுத்து வைக்கணும். இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவனுக்கு நடுவுல என்ன இருக்கு பாருங்க. உங்களுக்கு தேவனுக்கு நடுவுல என்ன விக்கிரகம் இருக்கு? 5 நிமிஷத்தில் நான் இதை முடிச்சிடுறேன். உங்களுக்கு தேவனுக்கு நடுவுல என்ன இருக்கு? எந்த விக்கிரகம் இருக்கு? இன்னைக்கு ஆராய்வோம். உள்ளத்துல இருக்கிற மூர்க்கம். இன்னைக்கு நீங்க சாதுவா வெளியே காட்டிக்கலாம், அது ரொம்ப ரிஸ்க், டேஞ்சர். இன்னைக்கு டீல் பண்ணிருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோசே என்பவன் பூமியில் இருந்த சகல மனுஷருக்குள்ளும் சாந்த குணமுள்ளவனா இருந்தான். கர்த்தர் அப்படியே தான் சொன்னார் அவனை. ஆனா அவன் டீல் பண்ணாம விட்ட ஒரு முற்கோபம் தெரியுமா? 40 வயசுல டீல் பண்ணாம விட்ட ஒரு முற்கோபம் 80 வருடங்கள் கழிச்சு அவனுடைய 120 வருஷத்துல அவனை கவுத்துச்சு. 80 வருஷங்கள் உள்ள நீர் பூத்த நெருப்பாவே இருந்துச்சு. கண்மலை பார்த்து பேசின அடிச்சிட்டான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவன் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல போகவே முடியல. பிரதர், இயேசுல வாழ்க்கை முற்று பெறணும். இயேசுல வாழ்க்கை முற்று பெறணும். அவரோட வருகையில நம்ம காணப்படணும். வேதம் சொல்கிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் இருக்கிறது போலவே தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு. இந்த வார்த்தை கேட்க முடியாம உலகத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு கடந்து போகலாம். அவர் வருகிறார், இயேசு வருகிறார். திரும்ப சொல்றேன், சபைக்கு இயேசு வருகிறார். அவர் சமீபமாய் வாசல் அண்டையில வந்துட்டாரு. இனிமேல் காலம் செல்லாது.
இனிமேல் காலம் செல்லாது. மிக மிக சமீபமாய் கர்த்தருடைய வருகைக்கு நெருக்கமா நாம நிக்கிறோம் பிரதர், சிஸ்டர். நம்ம நெருக்கமா நிக்கிறோம். அவருடைய வருகையில் இங்க இருக்கிற ஒருவராகிலும் கைவிடப்பட்டு போயிடவே கூடாது. எல்லா விதமான மாம்ச கிரிகள் இன்றைக்கு அழிக்கப்படட்டும். உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எதை குறித்து உங்களோட பேசிட்டு இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டாயா, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்வே. ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கல்வாரி சிலுவையின் காட்சி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான கிரியை நடப்பிக்கலன்னா நமக்காக கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கும். கர்த்தர் என் உள்ளத்துல கொடுத்த பாரத்தை நான் உங்க முன்னால கொட்டிட்டேன். நீங்கள் பிரயாசப்படுங்கள், ஆவியானவருக்கு தேவையான சகல கிருபைகளையும் தருவார்.